இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள் 20/6/2025 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி காலை 6:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இரவு 7:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சில தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதுங்க. மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் செயல்படுவதும் நல்லது. வேலைகள்ல திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. தேவையற்ற சலனங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருந்தாலே போதும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இன்று ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களுக்காக நீங்க விட்டு கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. பல் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. போட்டி பந்தயங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. சில சவால்கள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல நல்ல தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பிள்ளைகளும் பெற்றோர்களுடைய மனமறிந்து பேசவும் செய்வாங்க. பெற்றோர்களுடைய வேலைகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். இன்று கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில புதிய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். இன்று ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான பேச்சுக்களினால நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இன்று உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல மாற்றமான சிந்தனைகளும் ஏற்படும். வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. நிலுவையில இருந்து வந்த பணிகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து
வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும், புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும், இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பணியில உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக பேசவும் செய்வீங்க. இத்தகைய சூழ்நிலைகளின் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலகலப்பான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு ஒரு பக்கம் கடனை வாங்கி இன்னொரு பக்கம் கடனை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்களின் மூலமாக கிடைக்கின்ற வாய்ப்புகளை இப்பொழுது நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதியதாக ஏதாவது கோயில்களுக்கு அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு முடிவையும் எடுப்பதாக இருந்தாலும் 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அக்கம்பக்கம் வீட்டார்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில விஷயங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிள்ளைகள் பிடிவாதம் படிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்குங்க. பணியாளர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். முக்கியமான வேலைகளை இன்று முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் பேசுங்க. சில நஷ்டங்கள்ல இருந்து தப்பித்தும் கொள்வீங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு சிலர் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தர்ம காரியங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு தொடர்பான பணிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள்ல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். மனதில புதுவிதமான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாலின மக்களின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இப்பொழுது நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்குகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நஷ்டங்கள்ல இருந்து தப்பித்தும் கொள்வீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. வேலைகள் சிறிதளவு கடினமாக இருந்தாலுமே சிறந்த திட்டமிடுதலின் காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. பணிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால் ஆற்றலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தவறான புரிந்துணர்வுகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உடல் ஆரோக்கிய பாதிப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உறவினர்கள் யாராவது உங்ககிட்ட நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உறவு நிலை சிறப்பாகவும் இருக்கும். இன்று எதையும் தன்னம்பிக்கையுடன் சந்திக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. கடந்த கால அனுபவங்களை இப்பொழுது நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழி உறவினர்கள் இப்பொழுது பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. நன்மைகளும் நடைபெறும். சிலருக்கு வீட்டுல குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். எதிர்பாராமல் இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேருங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல என்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு இன்று ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. முதலீடுகள் நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கவும் வேண்டாம். ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அப்பொழுது பண விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. தம்பதிகளுக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. புதிய நண்பர்களிடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. அரசு அதிகாரிகள் கவனமுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதில் தாமதங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சுமூகமான போக்கும் காணப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திரைப்படங்கள் பார்ப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். சில குழப்பமான நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. இதனை தவிர்த்து அவர்கள்கிட்ட மகிழ்ச்சியுடன் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. முடிந்த அளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. நீண்ட காலமாக சேமித்து வைத்து இருந்த தொகையை எடுத்து நகைகள் அல்லது நிலத்தள முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க.
வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு சாதகமான போக்கும் இருக்கும். உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியும் தக்க சமயத்துல உதவிகளும் செய்வாங்க. பிள்ளைகளும் நற்பெயரையும் பெற்றுத் தருவாங்க. சிலருக்கு இன்று புதியதாக சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலையும் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாகனங்களினால பழுதும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில செலவுகளும் ஏற்படலாங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். சில கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில மேலதிகாரிகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு படிப்பு ஆராய்ச்சியில சிறப்பான முன்னேற்றமும் ஏற்படும். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை மற்றும் கல்வி விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சில கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடியும் வரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எண்ணங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறினாங்க. இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆராய்ச்சி படிப்புல இருக்கின்ற மாணவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குழப்பங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வலிமையுடனும் உறுதியுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. தைரியத்துடனும் செயலாற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செயல்பட்டாலே போதுங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. உங்கள் பிரியமானவர்களிடத்துல சிறந்த அணுகுமுறையை கையாளவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். உங்களிடம் இருக்கின்ற பணத்தை கொண்டு சில பொறுப்புகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சேமித்து வைத்து இருந்த பணத்தை பயனுள்ள வகையில இப்பொழுது செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சகோதர சகோதரிகளுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கணவன் மனைவி உறவு உற்சாகமாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இதற்கு உடன் இருப்பவர்கள் உறுதுணையாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும்.
கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களும் வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை நீங்க இழுத்து போட்டு பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அசதியும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சுற்றுலா அல்லது பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதையும் கழிப்பீங்க. பெற்றோருடன் அமைதியான போக்கும் காணப்படும். அவர்களுடைய அனுமதியுடன் சில விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால வரவேற்கவும் படும். வியாபார விஷயமாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வண்டி வாகன பயன்பாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயங்கள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களினால இப்பொழுது மறைமுகமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகள் சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். இறை சார்ந்த செயல்பாடுகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. முதலீடுகளின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். மூத்த சகோதரர்களுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். ஈடுபாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து செயல்களுமே சுமூகமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த பணிகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இருவரும் என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இழந்த பொருட்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் ரீதியான வருமானமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளும் பெற்றோர்களை மதிக்கவும் செய்வாங்க. இன்று பிள்ளைகளுக்காக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கடந்த கால இனிமையான அனுபவங்களை இப்பொழுது நினைத்து பார்த்து மகிழ்ச்சியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்தும் விடுவீங்க. சிலர் கலை பொருட்களை ஆர்வத்துடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில சில புதுமையான யுத்திகளை புகுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நல்ல வகையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். பொறுமையுடன் இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. அலுவலகத்துல மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் செய்வீங்க. பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் குறையும். வழக்கமான வேலைகளிலும் மாற்றங்களும் செய்வீங்க. வியாபாரத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. பேச்சுக்கல்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. உறவினர்களுடன் சேர்ந்து எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தொழில மூத்தவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்.
குடும்ப தொழில அதிக கவனத்துடனும் இருப்பீங்க. தன வருவாய் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சேமிப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டமும் அதிகரிக்கும். வேலையாட்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். உத்தியோகத்துல சில புதுமையான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாங்க. சிலருடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:08 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். வேலையாட்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை நிறைந்தும் காணப்படும். தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. அனைத்து விதத்திலுமே இன்று வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. பணியிடத்துல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பணியாற்றவும் செய்வீங்க. உங்கள் திறமை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்ல தகவல் பரிமாற்ற முறையிலும் இருப்பீங்க. உங்களுடைய அன்பான உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. என்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் மன உறுதியுடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியதாக எந்த ஒரு முயற்சியிலும் இறங்கவும் செய்யலாம். சில நஷ்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பார்க்கின்ற வேலைகளில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். மனைவி இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. பிள்ளைகள் இடத்துல கண்டிப்புடனும் இருக்கவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறும். வேலையில இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று குடும்பத்தினர் உங்களுடைய முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. இது உங்களுக்கு நிறைவாகவும் அமையும். குடும்பத்தினருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. சொந்த பந்தங்கள் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சில சவாலான வேலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று குழந்தைகளுடைய செயல்களினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் பிரியமானவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல நிகழ்வுகளும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உங்களுடைய செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்கவும் செய்வீங்க. உறவினர்களினால ஆதரவான சூழலும் உண்டாகும். தனவரவும் இருக்கும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கல்வி பணிகள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. தடைப்பட்ட சில வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையான எண்ணத்துடன் செயல்படுவதும் நல்லது, சிறப்பாகவும் நடைபெறும். நம்பிக்கையுடன் இருந்து வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் மூலமாக உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்தடுத்து வேலைகள் இருந்தாலுமே அதனை எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியும் உங்களுடைய மனதை புரிந்தும் நடந்தும் கொள்வாங்க. குடும்பத்தினருடன் விருந்து மற்றும் விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் உங்களுடைய தேவைகளை அறிந்து பொறுப்புடனும் நடந்தும் கொள்வாங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். வேலை இடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் செய்வீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வாழ்க்கை துணையினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். இழுபறியாக இருந்து வந்த திருமண பேச்சுவார்த்தைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பங்குதாரர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஓரளவிற்கு நல்ல தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிலம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்டு இருந்து வந்த நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வீட்டுல விசேஷ வைபவங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். நண்பர்களும் உங்களுடைய அன்பையும் புரிந்தும் கொள்வாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டுல இருந்து வியாபாரம் தொடர்பாக ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள் விஷயமாக கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். அதே சமயத்துல நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. முயற்சிக்கு உண்டான நல்ல அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனை மற்றும் வீடு தொடர்பாக இருந்து வந்த கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல சின்ன சின்ன நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் ஈடேறும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் படிப்படியாகவும் குறையும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் சோர்வும் ஏற்படலாம். வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். சோர்வும் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தலாங்க. பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லதுதாங்க. விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நகைச்சுவையான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியமான உறவு நிலையை பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல குடும்பத்தினருடைய முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிக்கவும் செய்வீங்க. கையில் உள்ள பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது.
சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கிய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆனால் அதுல அவசரப்படவும் வேண்டாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. உறவினர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சிக்கல்கள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லது தாங்க. வேலை சுமையினால அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். அவர்கள் கிட்ட சூழ்நிலைகளை தகுந்து பேசுவதும் நல்லது. திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல இப்பொழுது வெற்றியையும் பெற்றுவிடலாம். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். இப்பொழுது தொடங்கிய வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் நடைபெறும். தொடர்ச்சியாக இருந்து வந்த வேலைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது செய்யக்கூடிய வேலைகள்ல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. போட்டி மற்றும் பந்தயங்கள்ல ஈடுபட்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தினரிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களை பற்றிய சிந்தனைகளும் இன்று அதிகமாகவும் இருக்கும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். சாந்தமாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியாக மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில பயனற்ற விவாதங்கள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. தொடர் முயற்சியின் மூலமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுய வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. இன்று தெய்வீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். பணியிட சூழ்நிலைகள் வளர்ச்சியையும் ஏற்படுத்துங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில புரிந்துணர்வுகளும் அதிகரிக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. நிதி நெருக்கடியில இருந்து விலகவும் செய்வீங்க. நிம்மதியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான திட்டமிடுதல்களும் நடைபெறலாம். உறவினர்கள் கிட்ட இதமாக பேசவும் செய்வீங்க. மனைவி மக்களுக்காக பிடித்தவற்றை வாங்கியும் தருவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பிற்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து யோசனைகளை கூறுவதும் நல்லது. விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சகோதரர்களினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும்.
உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சிலருக்கு பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வருமானமும் அதிகரிக்கும். அரசு திட்டங்களின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். பெற்றோருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சிறப்பான செயல்பாடுகளினால மன அழுத்தங்களும் குறையும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில முன்னேற்றமும் உண்டாகும். வேலைகள் தொடர்பாக திட்டமிட்டு இருந்த காரியங்கள் சரியாகவும் நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரத்துல நல்ல லாபமும் உண்டாகும். கூட்டு வியாபாரத்துல பொறுமையாக இருக்க தங்க வேண்டும். நண்பர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உங்கள் துணையின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இனம் புரியாத சில விஷயங்களினால குழப்பங்களும் ஏற்படலாம். முன்கோபமின்றி நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கூட்டு வியாபாரத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்குங்க. ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துடிப்புடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. எதிர்கால நன்மைகளை கருதி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடைய அன்பையும் அனுசரணையையும் பெற்றுவிடுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. 1-2 நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் இன்று முக்கியமான முதலீடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடைய உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால உற்சாகமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிள்ளைகள் ஏதாவது ஒரு வேலையை அலட்சியமாக மேற்கொள்ளவும் செய்வாங்க. இதனால மனக்கவலைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பாடங்களை படிப்பதில பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகள் செய்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பண விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். கடன் வாங்க நினைத்தால் அதற்கான எளிமையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய தவறுகள்ல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூகம் தொடர்பான பணி செய்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிலருக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை முடிப்பதில் இன்று கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சில புதுமையான செயல்பாடுகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகளினால சேமிப்புகளும் குறையும். பெருந்தன்மையான பேச்சுக்களின் மூலமாக பலருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வி பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்களின் மீதான நம்பிக்கையில மாற்றங்களும் ஏற்படலாம். தாய் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியுடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையும், செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய நம்பிக்கையில மாற்றங்களும் ஏற்படலாம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பண விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பலன்கள் என்று சாதகமாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையுடன் இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. பணியை பொறுத்தளவிற்கு கூடுதல் முயற்சிகளும் தேவைப்படும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. அனுசரணையுடன் இருப்பதும் நல்லது. இருவருக்கும் இடையில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சிறப்பாக பராமரிக்கவும் செய்வீங்க. பணப்பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நிம்மதியும் உண்டாகும். முடிந்த அளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாங்க. யாரிடத்திலும் வீண் வம்பை விலைக்கு வாங்கவும் வேண்டாம். வேலை இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சொந்த பந்தங்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிறப்பாக வழிநடத்துவதாகவும் இருக்கும். பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று இப்பொழுது நிறைவேறவும் காண்பீங்க. இதனால திருப்திகரமாகவும் உணர்வீங்க. வேலையில இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகமான நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க அமையும். தொழில் முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பொதுமக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளிக்கவும் செய்வாங்க. வேலைகளை முடிப்பதில் கண்ணும் கருத்துப்பாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் செல்வதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. குழந்தைகளின் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழில் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். குணநலன்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல உங்களுடைய அனுபவ அறிவை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். தவறிப்போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். வரவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். தொழில் சிந்தனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.